ரிஸ்வான் பாய் என்று எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். 2002 சேலம் சிறையில் 2 ஆண்டுகள் என்னோடு பக்கத்து கொட்டடையில் அடைக்கப்பட்டிருந்தான். மிக நெருங்கிய நண்பன். அவனுடைய தாய் கோயமுத்தூரிலிருந்து ஒவ்வொரு முறை சிறைச்சாலையில் அவரை பார்க்க வரும் பொழுதும் பை நிறைய தின்பண்டங்கள் எடுத்து வருவார். அந்த தின்பண்டங்கள் நேரடியாக என்னுடைய கொட்டடைக்குத்தான் வரும். எங்களுடைய நண்பர்கள் அனைவரும் பகிர்ந்து உண்ணுவோம். அந்த நண்பன் சிறையில் இருக்கும் பொழுது 2018 அவனுக்கு திருமணம் என்று ஒரு அழைப்பு வந்தது எங்களுக்கு. என்னால் அந்த நேரத்தில் செல்ல முடியவில்லை. எங்களுடைய தோழர் பாலன், விநாயகம் போய் கலந்து கொண்டார்கள் அவருடைய திருமணத்தில். அப்பொழுது கூட மிக நம்பிக்கையோடு ரிஸ்வான் எங்களிடம் சொல்லியிருந்தார், வெகு சீக்கிரத்தில் விடுதலை அடைந்து விடுவேன், வெளியே வந்து விடுவோம், நாம் மீண்டும் ஒன்றாக சிறை கொட்டடைக்குள்ளே எப்படி உணவருந்தினோமோ அதேபோல் ஒன்றாக சுதந்திரமாக நாம் அனைவரும் மீண்டும் ஒரு முறை உணவருந்துவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அடுத்த 6 மாதங்களில் அவர் உயிரோடு இல்லை. மிக துன்பகரமான ஒரு நிகழ்வு. அவருடைய இளமை முழுக்க கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 18-19 ஆண்டுகள் அவர் சிறையிலே கழித்து மரணமடைந்தவர். அவர் கைது செய்யப்படும் போது கிட்டத்தட்ட 20 வயது. உள்ளே இருந்து சிறையிலிருந்து அவர் வழிகாவலோடு பரோலில் வந்து திருமணம் முடித்து கொண்டார். விடுதலையாவோம் என்ற நம்பிக்கையோடு அடுத்த 6 மாதத்திலே அவர் உயிரோடு இல்லை. அவருடைய நினைவுகள் எங்களுக்கு நிறைய உண்டு. அவர் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர். சிறையில் இருந்த காலத்திலே அவருக்கு மிக கடுமையாக நாங்கள் சண்டை போடுவோம். அவருடைய பக்கத்தறையிலே நாங்கள் இருப்போம். இரவு நேரங்களில் 6 மணிக்கு லாக்கப்பை பூட்டிட்டு சாவியை கேட்டில் தான் வச்சுருப்பாங்க, எல்லா லாக்கப்போட கேட்லேயும். நைட்டில் திடீர்னு 12 மணிக்கு ஒரு சவுண்டு வரும். அங்கே பக்கத்து கொட்டையிலேருந்து சடன்னு ஏதோ அடிக்கிற சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா வலிப்பில் அவர் துடிச்சிக்கிட்டு இருப்பார். வலிப்பு வந்து அவருக்கு நினைவு இருக்காது, வலிப்பில் துடிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ கத்துவோம், பக்கத்தில் இருக்க காவலர்களுக்கு எங்கள் காது கேட்காது. தட்டு எடுத்து அந்த சிறை கொட்டடையினுடைய கதவில் வந்து அடிப்போம். சட்டார்னு அடித்ததுக்கப்புறம் ஓடி வருவாங்க காவலர்கள். உடனே திறங்கன்னா அதுக்கப்புறம் போய் அவங்க சாவி எடுத்துகிட்டு வந்து திறக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். ஒவ்வொரு நாளும் அந்த நண்பன் ரிஸ்வான் அந்த சிறைச்சாலையில் மிக துன்பமாகத்தான் இருந்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய 2 கை மூட்டுகளும் வந்து அப்பப்போ விளைகிறோம். என்னைக்கெல்லாம் வந்து அவர் வந்து வலிப்பு வருதோ அடுத்த 2 நாள் 3 நாள் அவரால் எந்திரிக்கவே முடியாது. ரொம்ப சோர்வாக, ரொம்ப மோசமான நிலைமையில் தான் அவர் இருப்பார். நாங்கள் ஆனால் ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம், அவர் வெளியே வந்துடுவார். ஆனால் பின்னால் வந்து அவருடைய ஒரு பூத உடலைத்தான் நாங்கள் வெளியிலே காண முடிஞ்சது. சுதந்திரமாக அவர் மரணத்தில் தான் அவர் வந்து விடுதலை அடைஞ்சார். இப்படியான நிலைமைகள் அவருக்கு மட்டும் கிடையாது, உள்ளே இருந்த பல்வேறு நண்பர்கள் அந்த நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அந்த டைமில் வந்து நாங்கள் ஒவ்வொரு முறை சண்டை போடும்போது சிறை அதிகாரிகளோடு சண்டை நடக்கும், எங்கள் உரிமைகளுக்காக சண்டை நடக்கும். அப்போ வந்து சூப்பரண்டாக வந்து பாலநலரிசாமி என்ற ஒரு சிறை அதிகாரி இருந்தார். அவர் சொல்வார், அவர் இன்னும் தெளிவாக சொல்வார், உங்களை யாரும் கைதிகளாக இப்படியோ அப்படியோ நாங்களாம் நடத்துறதில்லை, எங்களுக்குள்ள வித்தியாசம்லாம் கிடையாது, உள்ளே வந்துட்டு அனைவரும் சிறை இல்லவாசிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது! உள்ளே வந்துட்டால் அனைவரும் சிறை இல்லவாசிகள் அப்படின்னு சொல்லுவார். எங்களுக்கு அனைவரும் சமம் என்று சொல்லுவார். அரசு நீங்கள் தண்டனை கைதிகளாக, விசாரணை கைதிகளாக 2 அணுகுமுறையை தான் வச்சுருக்கோமே தவிர வேறு எந்த வகையான அணுகுமுறையும் கிடையாது. ஒன்று, நாங்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய விசாரணை கைதிகள், விசாரணை சிறைவாசிகள் என்று பார்ப்போம். விசாரணை முடிந்து தண்டனை பெற்றவர்களை தண்டனை சிறைவாசிகள் என்று நாங்கள் பார்ப்போம். இதற்கு மேலே வேறு எந்த கேட்டகரியும் உள்ள கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவார். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட லீலாவதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக காரர்களாக இருக்கலாம், அல்லது 3 மாணவிகளை எரித்த அதிமுகவினுடைய கொலைகாரர்களாக இருக்கலாம். இந்த கொலைகாரர்கள் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகளிலே மிக வேகமாக வெளியில் வந்துட முடியும். ஆனால் உண்மையிலேயே முறையாக விசாரணை நடத்தப்படாத அந்த வழக்கு, அது வந்து உண்மையிலே தண்டனை பெற்றவர்கள் மட்டும், நம்ம இப்போ அந்த இடத்துலாம் பேச வரல. உண்மையிலேயே அவர்கள் வந்து அவர்களுக்கு கிடைத்த தண்டனையில் இருக்கக்கூடிய அநியாயமான அந்த விசாரணை முறை, இதை குறித்தெல்லாம் நம்ம இப்போ பேசலை. ஏன்னா இவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஒரு சிவில் கோர்ட்டில் நடக்கிற மாதிரி நடக்கலை அந்த விசாரணையே. அது ஒரு இராணுவ நீதிமன்றத்தில் நடப்பது போல் நடந்த விசாரணை. கோயமுத்தூர் சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷல் நீதிமன்றம் அமைச்சு அதனுடைய பத்திரிகையாளர் உட்பட யாரும் உள்ளே அந்த விசாரணையை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படாமல் ஒரு இராணுவ நீதிமன்றத்தில் நடப்பது போல நடந்த ஒரு விசாரணை. அந்த விசாரணையின் பேரால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அநீதியான தண்டனை, இந்த தண்டனையின் பேரால் இன்னமும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பங்கள், இதிலிருந்து இந்த சிறைவாசிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மிக நீண்ட நாட்களாக நம்மிடம் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. 98 கைது செய்யப்பட்டவர்கள்
கிட்டத்தட்ட 2007 சிறை தண்டனை அவருடைய வழக்கு விசாரணை முடிவுப்பட்டு கிட்டத்தட்ட பல பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அநீதிக்கு, அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுவிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன வகையான காம்பன்சேஷன், அவர்களுக்கு என்ன மாற்றீடாக இந்த அரசு செய்தது? ஒன்றும் கிடையாது. சிறை தண்டனை பெற்றுவிட்டால் நீங்கள் பரோல் வழங்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை வெளியில் போகிறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்க வழிகாவலோடு 1 நாள் 2 நாள் தான் வர முடியும். வழிகாவலோடு தான் வர முடியும். காவல்துறை கூடவே இருப்பாங்க. 1க்கு 2 கூட தனியாக போக முடியாது. இப்படியான நிலைமைகள் தான் இன்றைக்கு அங்கே இஸ்லாமிய சிறைவாசிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில். தமிழக அரசு சொல்லுகிறது. இன்றைக்கு பேர் மட்டும் எப்படி சிறை இல்லவாசிகள் மாற்றினாங்களோ அதே போல் இந்த முறை ஆட்சிக்கு வந்த உடனே சிறைத்துறையினோட பேரை கூட மாற்றிருக்கிறாங்க. அவங்க சிறைச்சாலை மற்றும் நன்னடத்தை துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சகத்துக்கு பேர் மாற்றிருக்கிறாங்க. இவர்கள் மேற்பூச்சிகள் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு வந்த உடனே சொன்னிச்சு, நாங்கள் இதற்கு மேல் மத்திய அரசு என்று சொல்ல மாட்டோம், ஒன்றிய அரசு என்று சொல்லுவோம். ஆனால் நீ என்ன காரணம் சொல்லி இன்றைக்கு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுவிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாய் என்றால், மத்திய அரசு 1987 ஒரு இது கொண்டு வந்துச்சு. அதாவது அதற்கு முன்பு சிறைச்சாலைகள், சிறை விதிகள், சிறைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான உரிமைகள், இது குறித்தெல்லாம் மத்திய அரசு என்ன சொல்லுது? இந்த விஷயங்களில் பாலியல் பலாத்கார வழக்குகளில் ஈடுபட்டவர்கள், மிக கொடூரமான வழக்கில் ஈடுபட்டவர்கள், ஒரு 17 வகையான வழக்கு சம்பந்தமான செக்ஷன்ஸில் கைது செய்யப்பட்டவங்க, அதன் மீது தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் என்று சொன்னால், நீங்கள் முதல் விஷயம், சிறைவாசிகள் சிறைக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் அனைவரையும் சமமாக பார்க்கிறோம் என்பது பொய். அடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே மத்திய அரசு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. அந்தந்த மாநில அரசுகள் சிறைக்குள்ளே போனதுக்கப்புறம் சிறைவாசிகளுக்கான உரிமைகள், சிறைச்சாலை சட்டங்கள், அதெல்லாம் மாநில அரசினுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதற்குள்ளும் மாநில அரசு முடிவெடுக்க முடியும். இந்த விஷயங்களில் நாங்கள் இதை செய்கிறோம், இதை பண்ணுறோம் அப்படின்றத இவர்களை விடுவிக்கிறதுக்கான முடிவுகளை மாநில அரசு முடிவெடுக்க முடியும். ஆனால் இதிலையும் கூட மத்திய அரசினுடைய அந்த பழைய செல்லாக்காசு விதிகளை கை காட்டிட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆகவே மத்திய அரசினுடைய அந்த ஒன்றிய அரசின் பேர் மாற்றுறதில் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே ஒன்றிய அரசாக இதை நடத்த வேண்டும் என்று திமுக அரசு இது ஒன்றியமாகத்தான் இருக்கிறது என்று நம்பினால், இந்த பேரை மட்டும் மாற்றலை, உண்மையிலேயே இது ஒன்றியத்துக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம், மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் இல்லை என்று சொன்னால், சிறைத்துறை சம்பந்தமான அனைத்து முடிவுகளையும் மாநில அரசு தான் எடுக்க வேண்டும் என்பதற்காக உண்மையிலேயே போராடி அதற்காக நின்று அதற்காக இவர்களை விடுதலை செய்வதற்கான முடிவை உடனடியாக எடுப்பதை நோக்கி இவர்கள் ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு தமிழ் தேச மக்கள் முன்னணியின் சார்பாக நாங்கள் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்.